சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். இயற்கை கொஞ்சும் ஒரு அழகான செம்பருத்தி கிராமம். ஒன்றுமில்லை என்றாலும் பெரிய மனசு கொண்ட அந்த செம்பருத்தி கிராமத்துல ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் மாரிமுத்து. பல வருடமாக அந்த கிராமத்தில் அவன் வியாபாரம் செய்து வந்தாலும் அவன் வியாபாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் செய்யும் வியாபாரத்தில் நேர்மை இல்லை. மக்களை ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து வந்தான். அண்ணே, மாரிமுத்தண்ணே, நேத்து வாங்கிட்டு போன பலகாரம் எல்லாம் கெட்டு போய் வாடை அடிச்சதுண்ணே. இப்படி பலகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி நாங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுறது? அட என்னம்மா இப்படி சொல்ற? கெட்டு போன பலகாரம் என்கிட்ட வாங்கினியா? உனக்கு தெரியாதா நான் எப்பவுமே புது பலகாரம் தான் வச்சு வியாபாரம் பண்றேன்னு? உடனே அங்கே நின்னுட்டு இருந்த காவியாவோட பொண்ணு செல்வி லட்டு வேணும்னு அம்மா கிட்ட கேட்டா உடனே மாரிமுத்து, இந்தா குழந்தை, இந்த லட்டை சாப்பிடு, நல்லா இருக்கும், எடுத்துக்கோ. உடனே அந்த லட்ட செல்விட்ட கொடுக்காம காவியா வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அந்த லட்டு ஒரே புளிப்பு. என்னண்ணே, நீங்க குழந்தைக்கு கொடுத்த லட்டு இவ்ளோ புளிப்பா இருக்கு? என்ன திரும்ப எங்களை ஏமாத்தி லட்டு விக்கலான்னு பாத்தீங்களா? வேணாம், இந்த லட்டும் கெட்டு போச்சு போல. நீங்க எங்களை ஆள விடுங்க, நாங்க கிளம்புறோம். அட நில்லுமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. இதுதான் இந்த கடையோட ஸ்பெஷலே. இதுல புதுவிதமான இனிப்பு சுவை ஒன்று கலந்து தயாரிச்சிருக்கேன். அதனால தான் இந்த லட்டு எவ்வளோ சுவையில நல்லா இருக்கு. இந்த லட்டு சுவையே இப்படி தான் இருக்கும். இந்த லட்டை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்தாங்க, இதை வீட்டுக்கும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்களை ஏமாத்தி லட்ட வித்து காசு பார்த்தாரு மாரிமுத்து. இப்படியே அன்றைய நாளும் பொழுது சாய்ந்தது. மாரிமுத்தும் வீட்டுக்கு வந்தாரு. இங்க பாரு காமாட்சி, இன்னைக்கு சம்பாரிச்சது, இந்தா வாங்கிக்கோ. அட என்னங்க இது? இத கொண்டு வந்து கொடுக்குறீங்க? இது எப்படி எனக்கு பத்தும்? இத வச்சு எப்படி நான் குடும்பத்தை நடத்துறது? என்னைக்கு நான் உடம்பு புல்லா நகை நட்டை வாங்கி போடுறது சொல்லுங்க. மாரிமுத்து பொண்டாட்டிக்கு எவ்வளவுதான் பணம் சம்பாரிச்சாலும் பத்தாது. அதனாலேயே மாரிமுத்து அதிகமா பணம் செலவு பண்ணி நல்ல நல்ல பலகாரமா கடைக்கு வாங்கி போடாம கம்மியான காசுல கெட்டுப்போன பலகாரத்தையே கடையில வச்சு வியாபாரம் பார்த்து கம்மியான காசுல அதிகமான லாபம் பார்க்கலாம்னு ஊர் மக்களை ஏமாத்திட்டு வந்தான். ஆனா மாரிமுத்து கிட்ட இன்னொரு பழக்கமும் இருந்துச்சு. குழந்தைகள் பலகாரம் வாங்க வந்தா அவங்க கிட்ட கெட்டுப்போன பலகாரத்தையும், கொஞ்சம் விவரம் தெரிந்த பெரியவங்க வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் புதுசா செஞ்ச பலகாரத்தையும் கொடுத்து ஊர்ல கொஞ்ச நாள் பொழப்ப ஓட்டிட்டு வந்தான். இப்படிதான் மாரிமுத்து ஊர் மக்கள் பல பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கினாலும் சில பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கி கலவையான விமர்சனத்தையே வாங்கிட்டு வந்தான். அதே போல சில சமயங்களில் மாரிமுத்து தன்னுடைய கடையிலேயே காய்கறி வியாபாரமும் பார்த்துட்டு வந்தார். அதுக்கான காரணம், இந்த சின்ன கிராமத்துல வேற எந்த கடையும் கிடையாது. ஊருக்கு வெளியில தான் காய்கறி சந்தையும் இருந்தது. அங்க போகணும் அப்படின்னா 20 மைல் நடந்துதான் போகணும். அதனாலேயே மாரிமுத்து தன்னுடைய கடையிலேயே சில சமயங்கள்ல காய்கறி வியாபாரமும் பார்த்தாரு. அண்ணே, மாரிமுத்தண்ணே, நேத்து நான் வாங்கிட்டு போன தக்காளி எல்லாம் அழுவி போனதா இருக்கு. நான் தக்காளி எல்லாம் பொறுக்கி எடுத்து உங்கள்ட்ட கொடுத்தேன். அப்போ நல்லா இருந்த தக்காளி வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் கெட்டு போயிருக்கு. என்ன எடை போடும்போது தக்காளிய மாத்தி குடுக்கறீங்களா? இந்தாம்மா, எங்க வந்து என்ன பேசுற? எனக்கு என்ன இதான் வேலையா? பாத்து பேசு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? ஐயோ கடைக்காரரே, யாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா? உங்க கடையில வாங்கின எல்லா காய்கறியும் கெட்டு போய் தான் இருக்கு. இந்த ஊர்ல வேற எதுவும் கடை இருக்கா என்ன? ஒழுங்கா நேர்மையா உழைச்சு சாப்பிடுங்க, புரியுதா? இப்படி ஊரை ஏமாத்தி பொழைக்காதீங்க. ஏ பொண்ணே, என்ன நீ ரொம்ப பேசுற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதையே? நீ யார்கிட்ட சொல்லணுமோ போய் சொல்லிக்கோ. உனக்கு இனிமே இந்த கடையில காய்கறியே கிடையாது. போ, வேற கடையா பாத்து போ அப்படின்னு சொல்லி மாரிமுத்து ஊர் மக்கள் எல்லார்ட்டையுமே திமிராதான் நடந்துகிட்டான். ஒரு பக்கம் மாரிமுத்து கெட்டுப்போன பலகாரத்தையும் அழுவி போன காய்கறியவும் வித்துட்டு வராருன்னு ஊர் மக்கள் ஒரு பக்கம் இவரு மேல கோவமாதான் இருந்தாங்க. இப்படியே நாட்களும் கடந்தது. ஆனா நாளுக்கு நாள் மாரிமுத்து தன்னுடைய தவற உணராம யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காம தன்னுடைய இஷ்டத்துக்கே வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லோருமே மாரிமுத்துவினுடைய இந்த செயலுக்கு கோவப்பட்டு அவனை போய் பார்த்து இப்படி கேட்டாங்க. என்ன மாரிமுத்து, இந்த ஊர்ல உன் கடை இருக்கணுமா வேணாமா? எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படியே மக்களை ஏமாத்தி பொழைக்க போற? ஒழுங்கா உனக்கு 2 நாள் டைம் தர்றோம். கடையை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போ, இல்லனா எங்கள்கிட்ட அடிபட்டே போவ அப்படின்னு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து மாரிமுத்துவ மிரட்டுனாங்க. உடனே மாரிமுத்து பயந்து போய்,
ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது தப்புதான். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு புள்ள குட்டிக்காரன். என்னை எங்கேயும் போக சொல்லிராதீங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டான். அடுத்த நாள் மாரிமுத்து வேலைக்கு போகாம நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அப்போ அங்க வந்து அவனோட பொண்ணு சாதனா அப்பாவை பார்த்து இப்படி கேட்டா. அப்பா, ஏம்பா எல்லாரும் உன்னை திட்டுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உங்க அப்பா ஒரு கெட்டவரு. அவரு கெட்டு போன இனிப்பு பண்டத்தை தான் எங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஊர் மக்களும் நீ வந்து அழுவி போன காய்கறியை தான் விக்கிற அப்படின்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. ஏம்பா இப்படி பண்றீங்க? நேர்மையா உழைச்சாதானப்பா பணம் சம்பாதிக்க முடியும். இப்படி மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சா அந்த பணம் நம்ம கையில நிக்காதுன்னு நீங்க தானப்பா சொல்லிருக்கீங்க. இப்போ நீங்களே இந்த மாதிரி மக்களை ஏமாத்தலாமாப்பா? அப்படின்னு தன்னோட மகள் சொல்றத கேட்டு உக்காந்து தேம்பி தேம்பி அழுதாரு மாரிமுத்து. அன்னைக்கு ராத்திரி மாரிமுத்து ஒரு புது மனிதனா மாறினாரு. ஒரு தெளிவான முடிவு எடுத்து நேர்மையா உழைக்க விரும்பினாரு. அடுத்த நாள் காலையில கடைய திறந்த மாரிமுத்து சந்தோஷமா வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. புது புது காய்கறி, இனிப்பு பண்டங்கள் எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாளிலேயே மாரிமுத்து அந்த ஊர் மக்கள் இடையே பழைய கெட்ட பேரெல்லாம் போக்கி நல்ல பேரு வாங்க ஆரம்பிச்சாரு. அந்த ஊர் மக்களும் மாரிமுத்த நம்ப ஆரம்பிச்சாங்க. மாரிமுத்தோட தொழிலும் பெரிய அளவுல உயர்ந்தது. பல வருஷமா வாடகைக்கு கடை எடுத்து வந்த மாரிமுத்து சொந்தமா புது கடைய ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணி மளிகை சாமானும் வச்சு வியாபாரம் பண்ணாரு. அதே சமயத்துல மாரிமுத்து தன்னோட மகள் சாதனா மற்றும் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. கடைசியா சொந்தமா உழைச்சு சம்பாதித்த பணத்துல தன்னோட மனைவிக்கும் மகளுக்கும் நதை நட்ட வாங்கி போட்டு அழகு பார்த்தாரு மாரிமுத்து. குழந்தைகளா, இந்த கதையில இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமா மக்களை ஏமாற்றி வந்த மாரிமுத்து பொய்யா இருந்ததுனாலதான் ஊர் மக்கள் கிட்டையும் தாம் பெத்த பொண்ணு கிட்டையும் அசிங்கப்பட்டு அந்த ஊர்ல வாழ்ந்தாரு. ஆனா அவர் என்னைக்கு நேர்மையா வாழணும்னு ஆசைப்பட்டாரோ அன்னையிலிருந்து அவருடைய எண்ணமும் உயர்ந்தது, அவருடைய தொழிலும் உயர்ந்தது, அவருடைய குடும்ப சூழ்நிலையும் உயர்ந்தது. அதே போலத்தான் குழந்தைகளா, நீங்களும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் யாரையும் ஏமாத்தி நம்ம வாழக்கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா நம்ம வாழ கத்துக்கணும். என்னைக்கு இருந்தாலும் நம்ம நேர்மையா வாழ்ந்தாதான் அதுக்கான பலனை நாம அனுபவிக்க முடியும். அதே போல பொய் சொல்லி யாரையும் ஏமாற்றி வாழ்ந்தோம்னா ஒரு நன்மையும் நமக்கு எப்போதும் கிடைக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கு புக்கு ஸ்டோரீஸ்.